இந்த ஃபோட்டோல இருக்கிற இந்த லேடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நானி தாஸ். இவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 பேர கொலை பண்ணியிருக்காங்க. அந்த 9 பேர் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல 4 பேர் அவங்களோட ஹஸ்பண்ட், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி, 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பேர குழந்தைன்னு சொல்லி மொத்தமா 9 பேர இவங்க கொலை பண்ணியிருக்காங்க. இந்த நானி தாஸ்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால பொறக்குறாங்க. 1920வது வருஷம் இவங்களோட 15வது வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க முடியல. அந்த குழந்தைங்கள வளர்க்கறக்கு இவங்க புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 1927வது வருஷம் அவங்களோட 2 பொண்ணுங்கள இவங்க கொலை பண்றாங்க. கொலை பண்ணது தெரிஞ்ச ஹஸ்பண்ட் இவங்க கூட இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2வது கொலை எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1945வது வருஷம் அவங்களோட சொந்த பேரனையே கொலை பண்றாங்க. அவங்களோட மகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க பிறக்குறாங்க. அந்த 2 பசங்களையும் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்கள பார்த்துக்கிறதுக்கு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஆதரவு கேட்கறாங்க. அவங்க அம்மாவும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தையோட டார்ச்சர் தாங்க முடியல. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பின் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு கழுத்துல குத்தி கொலை பண்றாங்க. அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா 3வது கொலை நடக்குது. அவங்களோட 2வது ஹஸ்பண்ட எதனால கொலை பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு இவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாரு, அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்கள கொன்னு முடிக்கிறாங்க. அடுத்த 4வது கொலை 1950வது வருஷம் 5 வருஷம் கழிச்சு இன்னொரு ஹஸ்பண்ட கொலை பண்றாங்க. எதனால கொலை பண்றாங்கன்னா, அதே ஹஸ்பண்டும் பாத்தீங்க அப்படின்னா குடிக்கிறாரு, குடிச்சிட்டு இவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொலை பண்றாங்க. அடுத்தது 5வது கொலை பாத்தீங்கன்னா 1950வது வருஷம் அவங்க தங்கச்சியை கொலை பண்றாங்க. எதுக்கு கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட தங்கச்சிக்கு முடியாம போகுது. அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வருது. அந்த தங்கச்சியை பார்த்துக்கணுமே, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்னோட ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது, என்னால வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சியை அவங்க கொல்றாங்க. 6வது கொலை பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பா 1953வது வருஷம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நானி தாஸ் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க முடியாது, அவங்க இருந்தா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களையும் போட்டு தள்ளுறாங்க. அடுத்தது 7வது கொலை பாத்தீங்கன்னா 1953வது வருஷம் அவங்களோட 4வது ஹஸ்பண்ட கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்கு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேற பொண்களோட தொடர்புல இருக்காரு, அது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க குடிக்கிற காஃபில பாய்சனை கலந்து அவங்கள கொலை பண்றாங்க. அடுத்த கொலை பாத்தீங்கன்னா இவங்களோட 5வது ஹஸ்பண்ட். இவங்களை எதுக்கு கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ரொமான்டிக் நாவல்ஸ் படிக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, வேற அவங்கள பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணது இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாப்பிடுறதுல விஷத்தை வச்சு இத்தனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட கடைசி ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அவங்களோட உடம்புல 17 பேர் கொல்றதுக்கு உண்டான பாய்சன் இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸும் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குது. இந்த லேடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.